அதாவது ஏற்கனவே நான் வந்து ஒரு ஃபேக் ஐடி ஒண்ணு ஓபன் பண்ணியிருந்தேன் மாப்பிள்ள. அதாவது ராசுக்கா. ஆமா, விளாகருக்கு எங்க இருக்க வந்துரு. கழுகுமலையில இருக்கேன் ப்ரோ. கழுகுமலையா? தம்பி வாங்க, நல்லா இருக்கீங்களா? பூஜா லட்சுமி அதெல்லாம் உனக்கு தெரியாது. உனக்கு தான் கேரக்டருக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது. நீ அமைதியாரி. இந்த மாதிரி விஷயம்லாம் எது கிடையாது. அது நான் தான். நீயா? இட்ஸ் மீ ரஜினி முருகன். வெல்கம் டு NR Vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னா, அப்ப சொன்னது உனக்கு எந்த மன வருத்தமும் இல்லையா? மன வருத்தம் தான். உனக்கு என்ன? அதனாலதான் உனக்கு சர்ப்ரைஸ் அந்த வீடியோ எடுத்தேன். அதான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதான் உனக்கு என்ன கண்டென்ட் எடுக்கன்னு இவன். அதான் நான் வந்து வரும்போது சொன்னேன் இவன்ட்ட, வாயை மூட்டுக்கடா, நீ வாயை மூடிட்டு இருக்க மாட்ட, நீ சொல்லிடுவ, நீ வந்து என்ன கண்டென்ட் சொல்லிடுவ கான்செப்ட். அதான் நான் இவனை சொல்லுவேன், ஃபேக் ஐடிங்கிறது சொல்லிடாதன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் இவனை சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டேன். இவன் ஒளிட்டானா நியாயம் இருக்கா ப்ரோ? நாய் இருக்காவா? நியாயம் இருக்காவா? நாய் இருக்கானா? அதுக்கு என்ன செய்வேன்? நாய் எங்கனாலும் இருக்குமே. ஸ்கூல்ல காலேஜ்ல பேர வச்சிருக்கான் NKN. நாங்க இப்போ வந்து அவனுக்கு ரிவ்யூ பண்ணியாச்சு. நாங்க தான் அந்த ஃபேக் ஐடி யூஸ் பண்ணோம்னு சொல்லி ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு நான் ஃபேக் ஐடி யூஸ் பண்ண தெரியுமா? அதாவது ரொம்ப நாளைக்கு மாப்பிள்ள, உனக்கு நம்ம ஸ்கூல் டேஸ்ல வந்து ஃபேக் ஐடில வந்து மெசேஜ் பண்ணோம்ல உனக்கு, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணவே இல்லை. நீ அப்போ உள்ள இப்ப திருந்திட்டியா என்னன்னு தெரியல. சரி, பையன் திருந்தி இருப்பான், மெசேஜ் பண்ணுவோம் அப்படிங்கறத மெசேஜ் பண்ணேன். ஆனா இன்னும் நீ திருந்தலங்கிறத காட்டிக்கிட்ட. வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்ல. சிரிக்கிற நீ வெக்கமா இல்ல? ஸோ அவங்க வந்து நம்ம இப்போ வந்து இவனுக்கு ரிவ்யூ பண்ணியாச்சு. ரிவைல் பண்ணியாச்சு. என்ன அது கண்டிப்பா உண்டு. ஸோ நீ வந்து என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தனியா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த குட்டி டிராகனா இப்படி அப்படின்னு அவங்களுக்கு. சரி கூல் டவுன். உண்மையிலே அழுதாமல இருந்தாலும் நாங்க சொல்லுவோம். உண்மையிலே அழுதாமல. ஐயோ, நீ அழுது கூப்பாடு போட்டுக்கோ. ஆனா மாப்பிள்ள நான் அடிச்சு சொல்லுதம்ல, எனக்கு இன்னும் இவன் பேசுற விஷயம் இன்னும் என் மண்டை கூட என்ன பேசுறான், என்ன ஆடி காட்டுறான். சிங்கிள் சொல்லி மெயின்டைன் பண்ணிருக்கேன். நீ மயிர சிங்கிள் ஒரு ஆள்கிட்ட சிங்கிள்னு சொல்லலாம்டா. ஊர்ல இருக்க எல்லா பேர்ட்டையும் சிங்கிள் தான். நீ சிங்கிள் கேமராமேனே பாக்கான். இவன் என்ன சிங்கிள் பார்க்கவும் மாட்டேன், இதுவுமே பாக்காது. அங்க ஏதாவது இருந்தா தானே பாக்குது. ஆமா, பாவம் பையன் வந்து ரொம்ப காஞ்சி போயிட்டான். அதாவது வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த லவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த, அது கத்தி சண்டை படமா அட்டகத்தியா படம் பேரு தினேஷ் அவர் நடிச்சிருப்பார்ல. ஒரு லவ் போச்சுன்னா நல்ல, அது என்ன படம்? அட்டகத்தி. அதே மாதிரிதான் அது. அவர் கொஞ்சம் கலர் இருந்தது, இங்க ஒண்ணும் இல்ல. அது வந்து அட்டகத்தி போற போக்குல பார்த்தா இது வந்து கத்தி சண்டையா மாறும். ஸோ நான் வந்து இந்த ஐடி வந்து எதுக்குன்னா கிரியேட் பண்ணனா, இவன் வந்து திருந்துட்டானா என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் இவனுக்கு வந்து சேட் பண்ணேன். ஸோ மாப்பிள்ள நான் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிச்சேன் மாப்பிள்ள. நீ என்னத்த பாத்துட்டு இருக்க? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு காது கேட்டுதான் இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து மெசேஜ் பண்ண மாப்பிள்ள. எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு, சரி நம்ம பையல எதுக்கு வந்து இப்படி பிராங்க் பண்ணணும் அப்படிங்கறது தோணுச்சு. ஸோ வேற வழி இல்ல, சரி அப்படி நம்ம ஒன்று பண்ணுவோமே, இவன் தெரிஞ்சுட்டானா இல்லைங்கிறது தெரியல, பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான், என்னெல்லாம் பேசிருக்காங்கிறத நாங்க சொல்லுவோம். இவனுக்கு வந்து இந்த ஃபேக் ஐடியில மெசேஜ் பண்றது வந்து முதல் தடவை கிடையாது, இது 2வது தடவை. 2வதா 3வதா? 2வது. அது நம்ம தான் முதல் தடவை. நான் பண்ண ஐடியா அது. ஆனா இதுல என்ன ஐடியா, நான் அந்த ஐடியா நான் தான் பண்ணேன். நானும் சொல்லுறேன் எல்லாம் அப்பா அது ஃபேக். நான் என்ன கதைகள், நான் ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி சொல்லுதேன். டெய்லி வீட்டுக்கு வந்து மாப்பிள்ள என்கிட்ட அப்படி பேசாங்க இப்படி பேசாங்க, நானே கிரியேட் பண்ணி நானே சொல்லுவேன் அது ஃபேக் ஐடியில பண்ணாதல. அவன் நம்ப மாட்டான். திரும்பி வந்துட்டு ஒரு ஐடி பேர் வந்து பேருனா ராஜ். கேரளா ஐடி. கேரளா பொண்ணு மாதிரி நாங்க பேசுறோம். கேரளா பெண்குட்டி ஆதியோட AI போட்டு போனோம். என்ன கேரளான்னு போட்டு அதுல விழுந்துட்டேன். ஆமா, தலைவன் வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரளா வெறி பிடிச்சிருந்தான். அதாவது வாழ்ந்தா கேரளாலதான் வாழணும், கல்யாணம் பண்ணா கேரளா போனதான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து தலைவன் அப்போ சுத்தி இருந்தான். அதை நாங்க யூஸ் பண்ணி நாங்க வந்து யூஸ் பண்ணோம். அது நம்ம எத்தனை வருஷம் நம்மள பண்ணிட்டு தான்? 1 வருஷமா
மாசம் தான் இருக்கும். 11th ஸ்டார்டிங் 11th எண்டிங்ல ஸ்டார்ட் பண்ணோம், 12th எண்டிங்ல முடிச்சோம். ஆமா, அந்த டைம்ல எடுத்தோம். அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைமை வந்து பேசாத டாபிக்கே இல்ல, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக்ல பேசுவான். அப்படியே வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி தான். என்ன படமாப்ல ரெமோ படம் இருக்குல்ல, ரெமோ படத்துல அவன் எப்படி ஆம்பளையா இருந்த பொண்ணா வரும்ல, அந்த மாதிரிதான் பச்சோந்தீவன். இது வந்து பக்கா பச்சோந்தி. அதாவது வீட்டுக்கு போனா ஒரு விதம், வீட்டுக்கு போனா ரெமோ, அதாவது வீட்டுக்கு போனா ஒரு ரெமோ, ஸ்கூலுக்கு வந்தனா அம்பி எப்பயாவது ஏதாவது வந்து நாங்க ஏதோ பேசணும், அப்ப அந்நியனா மாறிடுவோம். அப்போ வந்து தலைவன் பயங்கரமா வரும்போது அந்நியனா மாறி. பாத்தீங்களா, இப்ப கூட காம வெறியில பாக்கலாம். நீ ஹலோ நான் உங்க ஃபேன் கொஞ்சம் இப்படி அப்படிதான் ராஸ் அப்படித்தானே பேசுவான் பிள்ளைகிட்ட பேசும்போது. ஆமா, நான் வந்து எப்படின்னா ஓப்பனா வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு சரி ஓகேன்னு சொல்லுவான் பார்த்தா, சரி ஓகேம்மா 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 வாங்கம்மா. அதாவது ஒரு கம்பு இருந்தா நல்லா இருந்திருக்கும், கணக்கு எது சுத்தி கம்பு இல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னமா மெசேஜ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன 2வது வீடியோல கட்டண பொண்டாட்டி மாதிரி எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகேம்மா ரொம்ப நாள் கழிச்சு பாக்க எங்க இருக்கீங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளயும் அது நான் கேட்டிருக்கேன்ல. ஓ நீ கேட்டதா, கன்ஃபியூஷன் ஆயிரும். ஏதோ ஃபாலோ இல்ல அப்படினாலுமே இங்க பாரு, சரி ஓகேம்மா மாமா பொண்ணை கொடுத்துரும். வா இது வரையா இல்ல திரும்பி சொல்லுமா, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்க, எதுல இருக்க நீ? ஏதோ எதுல இருக்க? கூசுல இருப்பான். வீட்டுல இருக்க. சரி வீட்டுல இருக்க. அடுத்து ஏன் இப்படி சொல்றீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? அப்படிதான் இருக்கு மை சிச்சுவேஷன். என்னது அப்படி இருக்கு உனக்கு? என்ன சட்டியில எதுவும் இதா இருக்கா, இல்ல சட்டி எதுவும் வாட்டையா இருக்கா? லைட் சுத்தி எங்க போகுது? கக்கூஸ்குள்ள போகுது, எங்கேயோ போகுது. அதான் சுத்தி எங்க போகுது? டிராவலிங் அப்படியே போகுது. டிராவலிங். மனுஷன் பிறந்தானா சுத்துறது, கடைசியில வரதே வந்து சமாதி தான். அந்த இடத்துக்கு போகல. அதுக்கு முன்னாடி என்னன்னா நீ குடிச்சதுல போயிருவேன். இந்த மாதிரி பொம்பளை வெறி பிடிச்சேன்னு. சரி 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 சரி. உங்களுக்கு என்ன vlogsல உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கா? என்னது ஒன் மோர் படி. நீ தான் அப்படி டைப் பண்ணிருக்க. என்ன டைப் பண்ணிருக்க நீ? உங்களுக்கு நானே கொஞ்சம் வந்து ஃபெல்லிங் மியூசிக் கொடுத்தேன். உலங்களுக்கு அத நானே படிக்கிறேன். உருளைக்கிழங்கு உலங்களுக்குலாம் உங்களுக்கு vlogல உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஓகே, ஒரு சிம்பிள், இப்படி ஒரு சிம்பிள். ஓகே ஆமா ஓகே. இது என்ன ரெசிபி சிம்பிள்? ஓகே அதாவது நான் ஹார்ட் அனுப்பணும். அதாவது நான் வந்து இருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுல இருக்காங்க அப்படிங்கறது கேட்டு சொல்லியிருக்கேன். அதாவது தலை வந்து ஓகேன்னு இருக்கான். நன்றி. ஓகே நீ எங்களுக்காக. சரி அடுத்தபடி. நீங்க எந்த ஊரு? திருநெல்வேலியுமா? திருநெல்வேலி எங்கன்னு கேட்டுச்சு. அது எதுக்கு உங்களுக்கு? அதுக்கு கேட்டா என்ன இப்ப உனக்கு என்ன ஆச்சு? அது எதுக்கு நம்ம இந்த டாபிக் வரேன். அதாவது நீங்க எந்த ஊர்னு கேட்டேன். அவன் வந்து திருநெல்வேலின்னு, அது வந்து திருநெல்வேலி சொல்லுவான்னு பார்த்தேன். அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன். ஒரு சீன்ல நான் வந்து ஸ்டென் ஆயிட்டேன். அதாவது ஆச்சரியப்பட்டேன். ஆஹா தலைவன் திருந்திட்டான். அதான் நான் நினைச்சேன், திருந்திட்டானே. இப்படிலாம் வந்து கேட்டா வலிஞ்சிட்டு பதில் சொல்லுவான். இப்ப என்ன அது எதுக்கு உங்களுக்கு பூச்சி அடிச்ச மாதிரி கேட்காம திருந்திட்டான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நான் படிப்பேன். அதே நான் ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு நேரம் படிப்பேன்? லாஸ்ட் ஒரு சாட். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி நான் என்ன படிப்பேன்? லாஸ்ட் ஒரு சாட் மட்டும். சரி படிக்கப்பா. படி. அடுத்து என்ன அனுப்பியிருக்காங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க வீடியோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க வீடியோ பார்த்து ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. அப்படி கேட்டேன். இவன் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? சூப்பர்னு சொல்ல. அந்த தேங்க்யூ சூப்பர்மான இதுல சொல்லிருக்கணும். என்ன கேட்டிருக்கானா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லுங்க பாப்பா. அது எதுக்கு உனக்கு? அது எதுக்கு உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு உனக்கு? நீ அப்படியே அவன் கேட்டிருக்கான், எதுக்குன்னு கேட்டிருக்கான். இல்ல தெரிஞ்ச உனக்கு ஒரு ஐடி வேண்டாம். இல்ல ஊருக்கு எல்லா ஐடி வேணும். இது கேரக்டர் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதுக்கு? அது எதுக்கு உனக்கு? அது வந்து தெரிஞ்சிச்சுன்னா நல்லது. தெரிஞ்சிச்சு என்ன பண்ண? தெரிஞ்சிச்சு என்ன? உங்க வீட்டுக்கு போய் பால் பாக்கெட் போடுவியா? பால் போடுவியா? குப்பால போவியா? என்னது பேசுவ? வீடு தெரிஞ்சு எப்படி போய் பேசுவ? டேரக்டா ஒரு இடத்துல போய் தானே அடி வாங்கிட்டு வரேன். எதுக்கு திரும்பி போறேன்? மெசேஜ் வேற ஒண்ணும் இல்ல. சரி அடுத்து இவன் கேட்டிருக்கான், எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். இவன் என்ன சொல்லியிருக்கான்? சும்மா தான் தெரிஞ்சுக்க. அதான் தெரிஞ்ச நீ ஒரு மாடுலேஷன் சொன்னியா? சொல்லி திரும்பி சொல்லி. என்னது இப்ப நீ சொன்னி ஒரு மாடுலேஷன்? எதுக்கு? சும்மாதான். எதுக்கு? எதுக்கு? சும்மாதான். எதுக்கு? அது வந்து அது வந்து பேச. நம்ம ஸ்கூல்ல ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா?
அவனுக்கு நம்ம ஃபேக் ஐடியில வந்து நாங்க பண்ணியிருந்தோம். என் ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு பண்ணியிருந்தோம். அவனும் இந்த மாதிரிதான். இந்த மாதிரி எது விஷயம் கேட்டாலும் அதை வந்து ஃபுல்லா வந்து வலிஞ்சுக்கிட்டே தான் பேசுவான். நாங்க நிறைய வந்து மெசேஜ் பண்ணோம். அவன் வீட்டுக்கு அட்ரஸ் எல்லாம் வாங்கி அவன் வீட்டுக்கு வந்து கண்ட பொருளெல்லாம் ஆர்டர் பண்ணோம். ஒரு தடவை என்னன்னா ஏடி ஓபன் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டோம். நியூடா இருக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டோம். அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பிராங்க் எல்லாம் பண்ணிருக்கோம். தூங்கிட்டாங்களா? இது தூங்கிட்டீங்களா? ஆமா தூங்கிட்டீங்களான்னு போட்டிருக்கல நீ. தூங்கு, எனக்கு தூக்கத்துல இருந்தேன். ட்விஸ்ட் கொடுக்காதீங்களா? தூங்கிட்டீங்களான்னு கேக்குறதுக்கு தூங்கிட்டீங்களான்னு போட்டிருக்கீங்க. ஆதி எதுக்காம தூங்கணும் ப்ரோ? நீ தலைவரே உன ஏதோ நடத்து தலைவர். சரி அடுத்து வரேன். இவனுக்கு வரேன். எனக்கு ஹலோமா, என்ன மசாஜ் பண்ணல? என்னடா மசாஜ் பண்ணல? என்னது மசாஜ் பண்ணல? என்னது மசாஜ் பண்ணல? அதான் நான் சொன்னோம்ல. அது நான் ஒருதுக்கும் வந்து கேவலம் மெசேஜ், இவன் அதுக்கு மேல கேவலம் MASSAG போட்டுருக்க. மசாஜ் எதுக்கு போனோம்? அவனுக்கு மசாஜா பண்ண வரேன். மசாஜ் பண்ணி அவன் தான் நீ கேட்ட மசாஜ். உங்க போன் நம்பர் என்ன அப்படின்னு தானே கேக்குறேன். போன் நம்பர் ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டிருக்கான். போன் நம்பர்ல என்ன ஸ்பெல்லிங் வருது உனக்கு? நம்பர்ல எதுக்கு ஸ்பெல்லிங் வருது உனக்கு? அதான் நம்பர் தப்பா பாத்துக்கோங்க. ஒரு பொண்ணுட்ட நம்பர் தெரிஞ்சுக்கலாம்ல. ஸ்பெல்லிங் தான ஒரேல வீடியோ சான்சஸ் இல்ல. பாத்துக்கோங்க. ஒரு பொண்ணுட்ட எந்த மாதிரி பேசணும், எப்படி நம்பர் வாங்கணும், தலைவனை பாட்டு கேட்டுக்கோங்க. எப்படி மாப்பிள்ள ஒன்ஸ் மோர் படியாத உங்க போன் நம்பர் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. 9 4 2 4 3 4 இந்த மாதிரியா நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லணும். நம்பர்ல போய் ஸ்பெல்லிங் எதுக்கு சொல்லணும்? நம்பர் ஸ்பெல்லிங் கேட்கணும். ஸ்பெல்லிங் சொன்னா நம்பர் சொல்லிடுவாங்களா? அது சரி ரைட். சரியா உட்காரு. பிரசவான புள்ள மாதிரி உட்காந்துருக்க. அடுத்து இந்த வாரம் அடுத்து இதுக்கு மேல நான் படிப்பேன். நீ தான் டைப் பண்ணிக்கலாம் தெரியுமா? இரு. எனக்கு தான் எந்த பொண்ணு செட், எனக்கு எந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு போட்டிருக்க. உனக்கு இன்னும் செட் ஆகாது. எந்த பொண்ணு செட் ஆகாதுன்னா போட்டிருக்க. ரிப்ளை 2 ரிப்ளை போட்டிருக்கேன். அதான் இல்ல காய்ச்சி புடிச்சு வச்சிருக்கோம்ல. ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனேன். இதான் சாக்கடைய நம்பர் பாத்தீங்களா? இதான் என் நம்பர் பாத்தீங்களா? நீங்க அது மாதிரி தான் அனுப்பியிருக்க. மாப்பிள்ள விஷயம் தெரியுமா? இவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம்ல, இந்த ஐடியில இன்னொருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணா மாப்பிள்ள. அவன் என்னையும் சேர்த்து வானவேலை மாத்திட்டான் மாப்பிள்ள. அவனே ஒரு வானவில் இல்ல, என்னையும் வானவேலை மாத்துறான். இது வந்து ஒரிஜினல் ஐடி நினைச்சிட்டு இங்க பாரு மெசேஜ் பண்றான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னா. நான் சொன்னேன் ப்ரோ சாரி ப்ரோ இது ஃபேக் ஐடி. சரி முன்ன கூட தெரியாத ஃபேக் ஐடி வச்சு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாரி ப்ரோ இது ஃபேக் ஐடின்னு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல ப்ரோ நீங்க வாங்க அப்படிங்கிறான். யாரா நீ? அடிச்சு கொண்டுருவேன். ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூபர் தானே அதான் கேட்டிருக்கேன். அதுல சேலரி எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அதாவது நான் மெசேஜ் பண்ண எனக்கு தான் புரியும், எனக்கு தான் படிக்க முடியும். அதுல சேலரி எவ்வளவு வரும்னு கேட்டிருக்கேன். அதுல 6000 ரூபாய் வரும்னு இருக்கா அந்த யூடியூப் சேனல். அப்படி 6000 அப்படி பல்ல காட்டாத 6000 ரூபாய் வரும். நான் படிக்க டைப் பண்ண உங்களுக்கு லவ் மேல இதுதான் ஹை. இது கேட்டு நான் பாட்டேன். நான் தான் சம்பந்தம் இல்லாத கேரக்டர் நான் தான் பேசணும். எனக்கு அப்பதான் கொஞ்சம் மாட்டி ஆத்திரம் வழங்கும். நிறைய காலேஜ்ல ஆதாரம் எனக்கு அடிக்காத. உங்களுக்கு லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ இல்ல, நீங்க சேம் டு அப்படி எதுக்கு சேம் டு எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்கு இந்த ஹார்ட் சிம்பிள் இது போட்டு இருக்கு. அது நான் போடல. அது அவன் போட்டுருக்கான். நீ எதுக்கு இந்த சிம்பிள் போட்டுருக்க? நோ மைண்ட். நோ மைண்ட்னா என்ன? நோ மைண்ட்னா என்னது? நோ மைண்ட்னா இந்த அடுத்த கேரளா சார் வந்து NRF சென்னல்ல ஒர்க் ஓனர் யாரு? NRF சென்னல் ஒர்க் ஓனர் யாரு? யாரா நீங்களா? இட்ஸ் மீ பூனைக்குட்டி. இட்ஸ் மீ பூனைக்குட்டினா இவன் இட்ஸ் மீ. அது என்னது? இதுக்கு அது பூனைக்குட்டி. நீ என்னது? நீ பூனைக்குட்டியா? இட்ஸ் மீ. நான் யார்கிட்ட போய் பால் குட்டியா? என் வாயில வருது. நான் தானே. நீங்க எந்த ஊரு? நீ எந்த ஊரு? நீங்க என்ன ஊரு? நான் என்ன ஊரு இருக்கும்? நீ எந்த ஊரு? நீங்க தானே எஸ் என்ன சம்மந்தமே பேசிருக்கேன். கொடுப்பாப்போம். அது நான் எந்த ஊருன்னு கேட்டேன். அதான் ஆனா எந்த ஊரு கேட்டேன். அவங்க ஏதாவது மெசேஜ் பண்ண நீங்க தானே அப்படின்னு போட்டது. அதான் அடுத்து வரேன். அடுத்து சேலரி எவ்வளவு வரும்? 6000 rupees தான் வரும். அது நீ இல்ல அது வேற. இல்ல நீ ஃபர்ஸ்ட் படிச்ச தெரியுமா? அது வந்து நீ இது பண்ணிருக்கு. நீ சொன்னது இது வந்து
உனக்கு சேலரி எவ்வளவு வரும்? எனக்கு சேலரியா? நான் தான் ஓனர். நீங்க நான் தான் உனக்கு நீ ஓனர். அவன் அந்த ஓனர் மாதிரி தான் பேசிருக்கான். அதான் நானும் சொன்னேன், ஓனர் மாதிரி பேசிருக்கான். ஓ ஆமா, நீங்க என்ன நீங்க லாங்குவேஜே புரியல. இருல நான் ஃபர்ஸ்ட் ஒரு எனக்குள்ள சைனீஸ் பாத்து நான் இருல எனக்கு ஒரு நிமிஷம். ஆமா, சென்னையில் ஓனர் யாரு? இட்ஸ்மி. ஓ அதுக்கு தான் நீ இட்ஸ்மி போட்டிருக்கியா? இப்ப யார் தற்கொலை படிக்க கூட தெரியல, கூட தெரியல. சேனலுக்கு சென்னையில்னு போட்டிருக்கேன். எனக்கு என்னடி அடுத்து வரேன். உங்க போட்டோ அனுப்புங்க. அவன் கேட்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் சூர்யா சார் போட்டோ அனுப்பி இருக்கேன். இவர் போட்ட யாமல சென்ட் பண்ணி குடு. அது ஏன்ட்ட குடு. இதுல இருந்து நான் போறேன். குடு. அதாவது ஏன்டி காட்டினா அப்பதான் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த இடத்துல சரி ரிவ்யூ சொல்லிடலாம், இது நான் தான் சொல்லிடுவோம், வேண்டாம், ரொம்ப தூரம் போகுது, கம்பு தானே இது, அப்புறம் பாத்துக்கலாம், ரொம்ப தூரம் போதே சொல்லி வேண்டான்னு சரி உங்க போட்டோ அனுப்புங்க. இவன் ஒரிஜினல் போட்டோ அனுப்புனா நம்ம ஒரிஜினல் போட்டோ அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிவ்யூ பண்ண நினைச்சேன். பார்த்தா உங்க போட்டோ அனுப்புங்க. சூர்யா போட்டோ அனுப்பி இருக்கான். அதுக்கு அவன் கேட்டிருக்கான் பாரு, சூர்யா என்னன்னா அந்த எல்லா பொண்ணுங்களுக்கு சூர்யா பிடிக்கும். ஓ அப்படி. ஓ சரி. அதுக்கு அவர் எங்க இருக்காரு, நீ எங்க இருக்க? அவர் எங்க இருக்கு? ஏனி போட்டோ கூட ஏரோப்ளேன் வச்சா கூட உனக்கு எட்டாது. அப்ப எப்படி நீ அவரை போட்டா வைக்கலாமோ? இவரு வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஜோதிகா மேடம் சண்டைக்கு வந்துருவாங்க. அடுத்து பாரு, நானும் இப்படி காட்டு, எனக்கு இப்படி காட்டு. உங்க போட்டோ சென்ட் பண்ணுங்க. ஓகே ஜோதிகா, நான் அனுப்பியாச்சு. அவன் கூட நாங்க ஃபேக் ஐடியை வச்சு நாங்க விளையாடுவோம்டா. என்னது ஜோதிகா? இது என்னது? அனுப்புனது நானு. ஜோதிகா போட்டோ. ஆமா கட்டு தானே. அப்ப உங்களுக்கு சூர்யா விட ஜோதிகா நம்ம தான் அனுப்பணும். சரி அடுத்து வரேன். இந்த பிடி என்ன பண்ணலாமா, என்ன போட்டுருக்கா? நம்ம மீட் பண்ணலாமா? என்ன மீட் பண்ணலாமா? என்ன மீட் பண்ணி பேசலாம். திடீர்னு மீட் பண்ண திடீர்னு மீட் பண்ணுவோம்ட்டானா, நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் பிஸி, டைம் கிடைச்சா மீட் பண்ணலாம். சரி, நியாயமான பேச்சு. சரி, உங்க ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்கல்ல, அதாவது நான் என்ன கேட்டிருக்கேன்னா, நீங்க வந்து ஷூட்டுக்கு, அதாவது நீங்க மீட் பண்ண வந்துட்டீங்கன்னா மற்ற டைம்ல உங்க ஃப்ரெண்ட் வந்து ஷூட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க, அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவன் கிடக்கான், ஒருத்தன் பைத்தியம், ஒருத்தன் பைத்தியம், கவுண்டருக்குள்ள வாடி, கூப்பிடுவாங்க இல்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடுவாங்க. அவன் கிடக்கான் ஒரு பைத்தியம், ஒருத்தங்க இருக்கு. யாரு பைத்தியம் யாருக்கு? ரெண்டுமே அவன் ரெண்டுமே. அப்ப அணியாடி அந்த கைப்பிடி, அந்த கைப்பிடி. ஒரு பைத்தியம் ஒருத்தர். அப்ப யார் அந்த பைத்தியம், யார் அந்த இருக்கு? பைத்தியம் நீ சொல்லலாமா? என்ன வெட்டுது வெட்டலாமா? சொல்லவே மாட்டேன், யார் சொல்லவே மாட்டேன். ஓகே பாய், குட் நைட். ஓகே நைட் ஸ்வீட் ட்ரீட். அது நல்ல கனவு, நல்ல கனவு வரட்டும். நல்ல கனவு வரட்டும். எனக்கு நல்ல கனவு வந்தானே வராது என்ன பார்த்து அவ்வளவுதானே. சரி, இதான் பாத்துக்கோங்க. இதான் வந்து உங்க கூட்டிட்டு இருக்கானே. நானும் ஒண்ணு என்னமோ நினைச்சேன், பையன் தெரிஞ்சுட்டு எங்க போற? இங்க வா, இங்க உட்காரு. இப்ப எங்க போற? ஆய் வந்துட்டா வீட்டுக்கா? இரு, நாங்களே தான் இருக்கோம். பாத்தீங்களா, இப்படிதான் வந்து மெசேஜ் பண்ணோம், சும்மா ஆனதுக்கு மெசேஜ் பண்ணோம். அது வந்து இந்த மாதிரி ஆகும் நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஆனா நல்லா பேசிருக்கேன் மாப்பிள்ள. உன்னை மட்டும் இந்த சினிமால மட்டும் நடிக்க விட்டுணும். அதாவது ஹீரோயினிக்கும் அந்த லவ் மோடு வந்து அந்த லவ் அந்த இது இருக்குல்ல, அது வந்து அந்த ரொமான்ஸ் சீன்லாம் வந்து எப்படின்னா ஒன்றை தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் எல்லாரும் வந்து படம் எடுக்கணும். எடுத்துக்கோ படத்துக்கு வந்து ஜெயில இருப்பேன். நம்ம ரெண்டு ஜெயில 1-2 கம்மியா எடுத்துட்டு ஒரு போன் மட்டும் பேசிட்டு வந்துடுறோம். சரி போ. அதாவது இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து நாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து நாங்க சும்மா வந்து ரெடி பண்ணிருக்கோம். நீங்க யாரும் இந்த மாதிரி ஃபேக் ஐடி யூஸ் பண்ணாதீங்க. அதாவது நீங்க பண்ணீங்கன்னா அது நீங்க வந்து மாட்டி சைபர் கிரைம்ல மாட்டுற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னும் மாப்பிள போனை பார்த்துட்டு இருக்கேன், போனை வை மாப்பிள, விளாக் எடுத்துட்டு இருக்கோம்ல. ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து நம்ம வந்து சூப்பரான விளாக்ல பார்ப்போம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும், ஆமா இன்ஸ்டாகிராம் ஆலப்புறம் தமிழன் அந்த பேஜுக்கும் நம்ம ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அப்படி இந்த ஐடிக்கும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஆமா.
இருப்பான். அப்படியே பண்ணிடும். இதுக்கப்புறம் வந்து என்ன விளாக் எடுக்க தெரியல. வாரத்துல ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். வாரத்துல அட்லீஸ்ட் 2 வீடியோவது போடணும்னு நினைக்கிறேன். மாசத்துல ஒரு வீடியோ தான் போட முடியுது. என்ன பண்ண தெரியல. இத விட்டு உனக்கு போட்டிருக்கான் அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள்